ஹாய் ஃபோர்ஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ காலையிலேருந்து யோசிச்சு என்ன பண்ணலான்ட்டு இன்னைக்கு 13th ஆகஸ்ட்டில். ஸோ நாளைக்கு தலைவர் படம் ரிலீஸு. நான் மும்பையில் இருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த ஃபர்ஸ்ட் ஷோவும் போகல. ஐ திங்க் கபாலி போனேன் ஃபர்ஸ்ட் டே, ஆனால் நாட் ஃபர்ஸ்ட் டேயில் தான் போனேன் கபாலிக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடிலேருந்தே கொஞ்சம் க்ரேஸ் இருக்குல்ல, தலைவர் படம்னா லீவ் அந்த மாதிரி. அன்றைக்கி நான் ஹாஃப் டே எடுத்துகிட்டு போனேன். ஸோ நாளைக்கு லீவ் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோ இது இல்லை, இங்கே அவ்வளோ பண்ணதில்லை. ஊரில் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு ஆசை. ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த புக் மை ஷோவில் நான் போய் எப்பவுமே நம்ம தமிழ் படம் ஏதாவது வந்துச்சுன்னா எவ்வளோ நாள் ஓடுது அண்ட் அதோட ஸ்டடி பார்க்குற பல்லக்கம் உண்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தா வார் 2ல் ஃபுல் பச்சையாக தெரியுது. லைக் சீட்ஸ் இன்னும் புக்கிங் ஆகலை. அண்ட் ஹிந்தி கூலிலையும் சரி, தமிழ் கூலிலையும் சரி, தமிழில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஹிந்தியில் 50% மோர் தேன் 50% ஆக்குபேஷன் இருக்குது. ஸோ எஸ், இன்னைக்கு வீடியோ இது பற்றி தான். நல்லா இருந்துச்சு பார்க்க. லைக் ஸோ அண்ட் இந்த மாதிரி ரெக்கார்ட் யாரும் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. நான் எல்லாரும் படத்துக்கும் பார்த்துருக்கேன். நார்மலி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேலாம் நடக்காது. சில ஷோஸ் க்ரீனாகவே இருக்குது. ஏன்னா அந்த ஒர்க்கிங் ஹவர் இருக்கும்ல, ஒரு 9 to 1, 9 to 12 அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரீனாக தான் இருக்குது. பட் மார்னிங் ஷோ இங்கே சொல்ல மறந்துட்டேன். இங்கே 5:45 ஷோ இருக்குது மும்பையில். 5:45 AM ஷோ நவி மும்பையில் இருக்குது. நவி மும்பையிலலாம் தமிழ் படம் வர்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் எங்களுக்குன்னா. ஏன்னா மோஸ்ட்லி சைன் அப்புறம் செம்பூர் இந்த 2 இடத்துல தான் மேக்ஸிமம் நம்ம தமிழ் படம் ரிலீஸ் ஆகும். அண்டு தலைவர் படம், தளபதி படம் அண்ட் ரொம்ப நல்ல தனுஷ், விஜய் சேதுபதி படம் எல்லாம் கொஞ்சம் இங்கே பக்கத்தில் வாஷி, ஹார்கர் இந்த மாதிரி இடத்துலலாம் நடக்கும். பட் புக் மை ஷோவில் நான் சரி இன்னைக்கு எதாச்சும் அப்படி பார்த்துன்னு இருந்தேன், என்னடா எப்படி போகுதுன்ட்டு பார்த்தா ஓப்பனிங் பயங்கரமான ஓப்பனிங். வார் 2வோட பயங்கரமான ஓப்பனிங் குளிக்கு இருக்குது. ஏன்னா வார் 2வோட நாளைக்குள்ளே இன்கேஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் புக் மை ஷோ பாங்க. அங்கே நவி மும்பை ஓப்பன் பண்ணுங்கள். மும்பையில் நவி மும்பை வரும். ஓகே, மகாராஷ்டிராக்குள்ளே இருக்குது. சாரி. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஷோஸ். நான் இங்கே எடிட்டிங் ஒர்க்கு இவ்வளோ இப்போ டைம் இல்லை, நான் பின்னாடியே போட்டிருப்பேன். ஸோ நான் பார்த்தேன், ஸ்க்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணப்போ லைட்டாக பிரேக் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண பார்த்தா வாவ் சூப்பராக இருக்குது. லைக் 2-3 ஈவினிங் ஷோலாம் ஃபுல் ஹவுஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் லைன் தான் இருக்குது லைட்டில். ஈவினிங் ஷோனால் நாளைக்குலேருந்து எங்கள் செலிப்ரேஷன் பிகின்ஸ் தான். படம் நல்லா இருக்கணும். லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்றும் எந்த படத்துக்குமே சரி ஒன்றும் வைக்காமல் போகிறது தான் என்னோட கருத்தாக இருக்கும் எப்பவுமே. இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்பாங்களே, இன்டர்வியூ ஒரு இது சொல்லுங்கள் அது சொல்லுங்கன்ட்டு, எனக்கு அது நல்லா இல்லாத இருக்கும். வேணும்னா ஸ்கிரிப்டே கொடுத்துட்றோம், நீங்களே பின்ன யோசிச்சுக்கங்கன்ற மாதிரி இருக்கும்ல. நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு இந்த படத்தில் இது சொல்லுங்கள் அது சொல்லுங்கள், எந்த சீன் இருக்குது அந்த சீன் இருக்குதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அந்த க்யூரியாசிட்டியை கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு தலைவர் படம் ரிலீஸ். நான் நாளைக்கு போக மாட்டேன். சீரியஸாக போகணுன்னு யோசித்தேன். பட் நாளைக்கு இல்லை, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகணும். எனக்கு ஃபுல் படம் பீஸ்ஃபுல்லாக பார்க்கணுன்னு இருக்கும். செலிப்ரேஷனாக நம்ம ஊரில் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இங்கே கொஞ்சம் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. நாளைக்கு மேபி ஃபர்ஸ்ட் ஷோ போனால் சூப்பராக இருக்கும். பட் நான் நாளைக்கு மார்னிங் பண்ணுறேன். ஆக்சுவலாக என் பிளான் என்ன இருந்துச்சுன்னா, எல்லோரும் கூட்டிகிட்டு ஈவினிங் போகலாம், எல்லாம் ஃபுல் ஃபேமிலியாக. லைக் எக்ஸ்டெண்ட் அண்ட் கசின்ஸ் இருக்கால எங்களுது. ஸோ அவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போகலான்னு யோசித்தேன். பட் ஈவினிங் ஷோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல். அப்போமோ நாளைக்கு ஈவினிங் ஏதாவது புது ஷோ ஓப்பன் பண்ணேன். என்ன ஆகுனா பிக் சினிமாஸ் சம்திங் இருக்குது. அதுக்கப்புறம் நெருலில் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பிபிஆர் இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு ஷோ ஃபுல்லாக ஆகிடுச்சு அண்ட் இன்னும் பீப்புள் கூலிக்கு வராங்கன்னா ஒரு புது ஷோ ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் இதுக்கும் போயிருந்தோம். எந்த படத்துக்கு, ஏதோ நல்ல படத்துக்கு லாஸ்ட் டைம் லியோக்கும் மேபி அப்படி தான் போனோம். லியோக்கு ஃபுல் ஷோ ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து ரிஃப்ரெஷ் பண்ணோம். ஈவினிங் டைமில் ஒரு புது ஷோ அங்கே அந்த பக்கம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் புக் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே போனோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஏதாவது சீட் கிடச்சுன்னா பார்ப்போம். ரிவ்யூ எல்லாரோட ரிவ்யூவும் போடுவேன், என்னோடய பர்சனல் ரிவ்யூவும் பர்சனல் ஒப்பீனியனும் போடுவேன். நான் நாளைக்கே போட மாட்டேன். அண்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. லைக் அந்த 1000 crore அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம படம் எடுத்தோம், பணத்தில் இப்போ எனக்கு படம் பார்க்க போகிறேன், படம் ஒர்த்தாக இருக்கணும். அதுதான் என்னோட கன்சர்ன். இவ்வளோ கோடி சம்பாதிக்குது, அவ்வளோ கோடி சம்பாதிக்குது,
அப்போ அது அது எதுக்குன்னா இப்போ என் ஃப்ரெண்டுங்கிட்ட இல்லை யார்கிட்ட பேசுகிறப்போ கூலி படம் 1000 கோடி சம்பாதிச்சிச்சின்னு சொன்னால் 1000 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குன்னு நினச்சி மேபி போகலாம் சில பேர். பட் ராஞ்சனா 100 crore சம்பாதிச்சிச்சுன்ட்டு ராஞ்சனா ஃபேன் குரூப் என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க. லைக் ராஞ்சனா படம் தனுஷ்து. ஸோ அது 100 crore க்ராஸ் பண்ணிடுச்சு. அந்த போஸ்டர் நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். அப்போ எல்லாருக்கும் தான் பிடிக்குமே ராஞ்சனா. போய் சொன்னேன் ராஞ்சனா 100 crore க்ராஸ் பண்ணிச்சு தெரியுமான்னு கேட்டான். சொன்னால் அதில் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நல்ல படம் நம்ம பார்த்தும் முடிச்சிட்டோம், அவ்வளோதான் நம்மளோட லைக் மேக்ஸிமம் பீப்புள் அப்படி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பீப்புளும் அப்படி தான் நினைப்பாங்க. சில பேர் தான் இங்கே இவ்வளோ கோடி அவ்வளோ கோடின்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ரொடியூசருக்கு போட்ட காசு வந்து லாபம் எக்ஸ்பெக்டட் பண்ண லாபம் வந்தாலே இட்ஸ் அ குட் ஃபிலிம். ஓகே, அண்ட் நம்மளுக்கு அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம அதை வச்சு சண்டை போடுறதில்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு படம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யாரும் சொல்லியிருந்தாங்க ஏதோ இங்கிலீஷ் படத்தோட ரீமேக்காக இருக்கும்ன்ட்டு. எல்லேருந்து ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, மறந்துட்டேன். ரீலில் தான் பார்த்தேன் சும்மா. வாட் டு தி ட்ரெய்லர் எனக்கு அவ்வளோ இல்லை, நான் போக மாட்டேன் தேட்டருக்கும். லைக் தேட்டருக்கு போய் பழகணுன்னா 2 பேர் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு டிக்கெட் எடுத்தானுங்கன்னா போய் பார்ப்பேன். இல்லைன்னா அவ்வளோ இல்லை. நான் மோஸ்ட்லி இங்கேருந்துக்குன்னே சின்ன வயசுலேருந்து தமிழ் படம் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் சம்பாதிச்ச பிறகு இப்போது பட்ஜெட் இருக்கும்ல, அந்த பட்ஜெட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டு பார்த்துடுவேன் அந்த படத்தை. இஃப் இன்கேஸ் அந்த மாதம் பட்ஜெட் இடிக்குது, கடன் வாங்கியெல்லாம் போய் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இருக்காது. லைக் நான் யோசிக்க மாட்டேன் கடன் வாங்கி போய் பார்க்கணுன்ட்டு. ஸோ நீங்களும் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு க்ரேஸ் இருக்குன்னா, காசு இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். எப்போவுமே யார் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப மீண்டும் மீண்டுமும் போய் பார்க்கலாம். இட்ஸ் லைக் அவங்கவுங்க ஹாபி. பட் அதுக்குன்னு கடன் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்குற அளவுக்கு வேணாம். ஜஸ்ட் அட்வைஸ் தான், அட்வைஸ் கூட இல்லை, என்னோட மென்டாலிட்டி சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா முன்னாடியெல்லாம் இருக்கும் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி போய் பார்ப்போம், கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி போய் பார்ப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை. காசு இருக்கா, சேமிப்பு இருக்கா, அப்புறம் போகணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா போகணும், இல்லையா அது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமும் நம்ம அந்த ஓடிடியில் வரும், பார்த்துக்கலாம். ஸோ ஓடிடியும் நிறைய இடத்துல இப்போ டெலிகிராமில் விடுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நாள் நல்லா இருக்கும். நாளைக்கு எங்களது டின்னர் பிளான் இருக்குது நாளைக்கு, இல்லைனா இந்த லாங் வீக்கெண்டில் நாளைக்கு அப்புறம். ஸோ மூவி பிளான் டின்னர் பிளான் ரெண்டுமே இருக்குது. ஃபார் ஷோர் படம் பார்க்குவோம். என் எக்ஸ்டர்னல் கசின் ஃபுல்லாக வரலையா, நானும் என் ஒய்ஃபை மட்டும் போய் பார்த்துடுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் உங்களில் யார் யார் பார்க்க போகிறீங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் இம்ப்ரூவ் ஆக பாக்கி இருக்குது. ஹோப் யூ ஹேவ் அ குட் டே கைஸ். பாய்.